நாங்கள் மதுரையை மையமாக வைத்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களை சந்திக்க நான் பெங்களூர் செல்லும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு வைத்துக் கொள்வேன், என்னென்ன காரியங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று. அதற்கு பெஸ்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். காலையில் நானும் குளித்து தயாராக இருப்பேன், சசி என்பார்கள். பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காருவோம், பல காரியங்களை பேசி கொண்டிருப்போம். அக்காவும் அண்ணனும் இருப்பார்கள், நானும் பேசி கொண்டிருப்போம். என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம், தமாஷாக பேசலாம், எல்லாம் செய்வோம். அப்போது என்னென்ன ஊழியத்தில் என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை எழுதி வைத்திருப்பேன். ஒரு நாள் நான் எழுதி வைத்திருந்தேன் ஸ்கூட்டர் என்று. அப்போ நான் சைக்கிள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 50 முதல் 100 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள் மிதிப்பேன் அன்றைக்கு. அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் அது ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பல் என்பது மட்டுமல்ல, அது ஒரு கன்வீனியன்ஸ் என்பது மட்டுமல்ல, அது ஊழியத்தை துரிதப்படுத்தும். எஸ்தர் காலத்திலே யூதர் அழிக்கப்படாதிருப்பதற்காக கொடுக்கப்பட்ட ராஜாவின் கடிதம் ஸ்பீட் குரியர்ஸ் மூலம் அனுப்பப்பட்டது, வேகமான குதிரைகள் மூலம் அனுப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆக இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்பது ரொம்ப முக்கியமானது ஊழியத்தில். ஸோ இது இருந்தால் பயனாக இருக்குமே என்று நினைத்திருந்தேன். ஆகவே எழுதி வைத்திருந்தேன். காலையில் நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவதற்கு முன்பு ஆண்டவர் உணர்த்தினார், சூஸ், யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ ஆர் யூ வாண்ட் டு ஆஸ்க் தியோடர் வில்லியம்ஸ் என்று. என்ன ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த லீடர் தானே தியோடர் வில்லியம்ஸ், சூஸ். திரும்ப அப்படியே கீழ்ப்படிந்து பேனாவை எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருந்து அதை அடித்து விட்டேன். மிச்சம்லாம் வைத்திருந்தேன், இதை அடித்து விட்டேன். எனக்கு தோண்டிட்டு, ஒருவேளை இதில் a little bit of selfishness, a little bit of pride, a little bit of ambition கூட கலந்திருக்கலாம். ஆண்டவர் அதை அகற்ற சொல்கிறார், அகற்றி விடணும். போய் உட்கார்ந்துருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், சசி, உனக்கு ஒரு ஸ்கூட்டர் தேவை என்று நான் உணர்கிறேன். நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன் போன வாரம். அங்கே ஒரு காணிக்கை கொடுத்தார்கள், அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நீ ஒரு ஸ்கூட்டர் பாரு, புதுசெல்லாம் வாங்க இப்போ வழியில், ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் பாரு என்று. அப்படி தான் முதல் முறை ஒரு லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டர் வாங்கினோம். எங்களுடைய தினசரி குடும்ப ஜெபத்திலே ஒரு ஜெபக்குறிப்பு, ஆண்டவரே நாளைக்கு காலையில் அந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக வேண்டும், அந்த அளவுக்கு அதை மிதிக்க வேண்டும். அப்படி. ஆனால் அது பயன்பட்டது. பிறகு நாங்கள் அந்த ஸ்கூட்டரை விற்கும்போது என்னுடைய மனைவியும் என்னுடைய உயிர் நண்பன் எட்மண்ட் சுவா, அவருடைய மனைவி எஸ்தரும் 2 பேரும் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள், வேறு ஸ்கூட்டர் வரப்போகிறதே என்றேன். இத்தனை வருஷம் நம்மளை சுமந்தது இல்லையா என்றார்கள். ஆக அவ்விதமாக இந்த பணக்காரியங்களிலே உண்மையாக இருப்பது அவரும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று. அவர் தன்னுடைய கடைசி மூச்சு வரை அதை காப்பாற்றினார். என்னுடைய வாஞ்சையும் ஒப்பு கொடுத்தலும் கூட அதுதான். இப்போது வாழ்க்கையின் அந்தி வேலைக்கு வந்துவிட்டோம். 75 வயது முடிந்து விட்டது எனக்கு. ஆகவே இப்போதும் ஆண்டவரே, ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுவதற்கு முன்னர் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றும் சொல்ல வேண்டும். எனக்கு கிருபை தாரும் என்பது தான். அன்பு சகோதரர் அவர்களுக்கும் எனக்கும் ஊழியத்தில் காலெடுத்து வைத்தது, ஊழியத்தில் வளர்ந்து வந்ததுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. 1970 நான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஊழியத்தில் இணைந்தேன். 79 வரைக்கும் பல நிலைகளிலே பணி செய்தேன். 79 2000 ஆண்டு வரும்போது தான் எனக்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் தலைமை பொறுப்பிலே, பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பிலே பணி செய்யும் கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 79 2000 வரைக்கும் நானும் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையாக ஆண்டவர் அனுமதித்த
பணத்தை சம்பாதிக்கின்ற, காணிக்கையை சம்பாதிக்கிற ஊழியத்தில் தான் நானும் இணைந்திருந்தேன். அந்த முன்னேற்ற பணி பிரிவில் நீங்கள் இருந்த காலத்தில் உங்களை அதிகமாக சோர்வுற செய்த, அல்லாவிட்டால் வருத்தத்திற்கு வழி நடத்தின ஏதாவது ஒரு சந்திப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? நிறைய இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட உடனே என்னுடைய மனதில் வருகிற சிலவற்றை சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நகரத்திலே ஒரு சபையிலே ஒரு மிஷனரி கன்வென்ஷன் வைப்பதற்கு அந்த போதகரும் ஒப்புக்கொண்டார். சபை மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள். போதகர் சொன்னார், எதற்கும் பிஷப்பிடத்திலே ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வந்து விடுங்கள் என்றார். எனக்கு தெரியும் பிஷப் கொடுக்க மாட்டார் என்று. அப்போ நான் தியோண்ணன் அவர்களிடத்தில் சொன்னேன். அவர் சொன்னார், அவர் எனக்கு ரொம்ப நண்பன், எனக்கு ஒரு அண்ணன் அவர், ஆகவே நான் கடிதம் கொடுக்கிறேன் என்றார். டியர் அண்ணன் என்று போட்டு தான் கடிதம் கொடுத்தார். நான் அதை கொண்டு அவரிடத்தில் கொடுத்தேன். வாங்கி படித்தார். படித்துவிட்டு அவர் இருக்கைக்கு பக்கத்திலே ஒரு டஸ்ட்பின் இருந்தது. அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டார். என் கண் முன்னாலே போட்டுவிட்டு சொன்னார், தம்பி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சசிகுமார். சசி, இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காண்ட்ருக்குறோம், நீங்கள் செய்ய தேவையில்ல, வர்றீங்களா என்றார். ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு மிஷனரி ஸ்தாபனம் என்னிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு பேட்ரனாக இருப்பதற்கு ஒரு ஃபிகர் ஹெட் தேவை, யாராவது ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் என்றார். அப்போது இந்த பிஷப் ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்ற பிறகு அவர் உணர்வடைந்தார். நிறைய காரியங்கள் நான் செய்ய வேண்டியதை தடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் உணர ஆரம்பித்தார். அதை போகிற இடங்களிலெல்லாம் சொல்லுவார். அப்போ நான் அவர்களிடத்தில் சொன்னேன், இன்னாரை போய் பாருங்கள் என்று. அவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அதற்கு பேட்ரனாக இருந்தார். ஒரு முறை அந்த ஸ்தாபனத்தின் ஒரு ஊழியத்தின் போது நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். பிஷப் அவர்களை சந்தித்தேன். என்னை பார்த்த உடனே அவருக்கும் ஒரு குற்ற உணர்வு. அப்போ அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நம்ம பலன் இருந்த காலத்தில் நிறைய செய்ய தவறிட்டோம், செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது என்று நினைப்பூட்டினார்கள். அது அவர்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் புரியும்படியான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. எனக்கு என்னவென்றால், கடினமான பாறைகளையும் கர்த்தர் உடைக்க முடியும், இவரையே மாற்றிவிட்டார் என்றால் இன்னும் இந்த ப்ரமோஷனல் ஒர்க் என்று அழைக்கப்படுகிற சபைகள் தொடர்பு ஊழியம் என்று அழைக்கப்படுகிற சர்ச் மினிஸ்ட்ரிஸ் என்பது இஸ் நாட் இம்பாசிபிள் என்பது எனக்கு அதிக உறுதியானது. அப்படிப்பட்ட சில ஹியூமிலியேட்டிங் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அதை நான் ஒருபோதும் பொருட்படுத்தினதில்லை. அதை நான் கிடைத்த ஒரு பாக்கியமாக, கிறிஸ்துவோடு நிந்தை அனுபவிக்க கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் நான் கருதி இருக்கிறேன். நான் எப்போதும் உணர்வது என்னவென்றால், நான் கர்த்தருக்கு கொடுத்ததை விட நான் எதையுமே தியாகம் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் நான் தியாகம் என்று நினைத்து கொடுத்திருந்தால் கூட நான் கொடுத்ததை விட அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது ஏராளம். ஒரு முறை ஒருவர் சொன்னார், வாட் இஸ் ஷவல்ட் இன் இஸ் கிரேட்டர் than what is shoveled out. அது ரொம்ப உண்மை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் அதுதான் என்னுடைய டீப் கன்விக்ஷன். நான் ஒன்றும் பெரிய கொடையாளி அல்ல, தியாகி அல்ல. எனக்கு நிறைய கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களிடத்திலும் நான் ஆலோசனை சொல்லும்போது சொல்லுவேன், தம்பி வேணாம், கொஞ்சம் அன்பாக ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து செய்யுங்க. ஏனென்றால் நாமெல்லாம் யார் என்றால் கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றவர்கள் என்றால் முகத்தில் ஒரு க்ளோ இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும்போது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், கிருபையினாலே காக்கப்பட்டு வருகிறோம். நம்மை தண்டிப்பதென்றால் தூசியாக பறந்திருப்போம். ஆண்டவர் நம்மை மன்னித்து மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே மற்றவர்களை அழிக்க முற்பட வேண்டாம், அவர்களை உயிர்ப்பிக்க என்ன செய்யலாம் என்று தான் பார்க்க வேண்டும் என்று. ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்கள் அருமையான சகோதரன் சசிகுமார் அவர்கள். ஒரு மிஷினரியாக பணியாற்றினவர்கள், வாகன ஓட்டியாக பயன்படுத்தப்பட்டவர்கள், தலைவர் ஒருவர் மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கும்போது பணி செய்கின்ற ஒரு பணியாளராக பயன்படுத்தப்பட்டவர்கள், முன்னேற்ற பணிப்பிரிவில் தன்னுடைய கரத்தில் ஒட்டி கொள்ளாதபடி பெற்றுக்கொள்கிற லட்சங்களை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று கொடுத்தவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷன், இந்திய அருட்பணி இயக்கத்திற்கு ஒரு தமிழ் மாத இதழ் வேண்டும், ஜெபித்து கொடுக்கிற மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை சொல்லுவதற்கும் ஊழியத்திலே அவர்களை உருவாக்குவதற்கும் தமிழிலே ஒரு பத்திரிக்கை வேண்டும் என்பதை உணர்ந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய தலைமை ஆசிரியராகவே பணி செய்தவர்கள். அவரிடத்தில் உங்கள் சார்பில் கேட்கிற அடுத்த கேள்வி என்னென்னா, அந்த பத்திரிகை ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்த காலத்தில் அந்த இன்றைக்கு பத்திரிகைகள் வீடுகளில் 10, 20, 25 கிடக்கு, கவர்லேருந்து எடுக்கப்படாமலாம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் இந்த மாதிரி பத்திரிகைகள் வரும்போது பெரியவங்கள்லாம் கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருந்து அதை பெற்றுக்கொண்டு வாசித்திருக்காங்க. அதில் நீங்கள் எழுதிய உங்களுடைய படைப்புகளில் இப்படி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சாட்சியாக சொன்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்வீங்களா? ஓகே, எனக்கு ஊழியர்களை பற்றி எப்போவுமே ஒரு குறை என்னவென்றால், நிறைய நேரங்களில் ஊழியர்கள் பகலிலே ஓய்வு எடுக்கிறோம் என்று சொல்லி ரொம்ப நேரம் தூக்கத்திலே போய்விடுகிறது. இந்த டெம்ப்டேஷன் எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் வரும். அதற்கு காரணம் ஒரு டைரக்ஷன் இல்லாமல், ஒரு மோட்டிவ் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் இருப்பது தான். இயேசு ராத்திரி நிறைய நேரம் ஜெபம் பண்ணினார், அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணினார், பிதாவோடு பேசி கொண்டிருந்தார். ஏன் அப்படி செய்தார் என்றால், பகலெல்லாம் அவர் ஊழியத்திலே பிஸியாக இருந்தார். அதுபோல் ஊழியர்களும் பிஸியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கன்விக்ஷன். அப்போது இந்த அருட்பணி பத்திரிகையில் நான் ஆசிரியர் கடிதம் எழுதுவதில் தொடராக சில செய்திகளை எழுதுவேன். அப்போது ஒரு முறை எழுதினேன், ஊழியர்கள் உறங்கலாமா என்கிற தலைப்பில். எனக்கு அது பலருடைய உள்ளத்திலே குற்ற உணர்வை ஏற்படுத்தும் என்பது தெரியும். ஆனால் பரவாயில்லை, அவர்களை தட்டி எழுப்ப வேண்டுமே என்று தான் எழுதினேன். அதில் ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன், நீ பகலிலே தூங்கினால் சபையார் பிரசங்கத்திலே தூங்குவார்கள் என்றும் எழுதியிருந்தேன். இதை பார்த்த டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் என்னுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அவருடைய பத்திரிகையில் அதே கட்டுரையை வெளியிட்டார்கள், ஊழியர்கள் உறங்கலாமா என்கிற தலைப்பில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு சாதாரண இளைஞன், இவர் அனுபவமான ஊழியக்காரர். அப்போ நம்ம சொல்கிறது ஏதோ இட்ஸ் மேக்கிங் சென்ஸ் டு பீப்புள் என்று அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. இன்னும் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த பத்திரிகை துறையில் என்னுடைய பங்களிப்பாக நான் நினைக்கிறது, அப்போல்லாம் பத்திரிகை இப்படி மடித்து ஸ்டாப்பிள் பண்ணி அது மேலேயே ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பி விடுவார்கள். அப்போது நான் ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையை பார்ப்பேன், நேஷ்னல் ஜியோகிராஃபிக் பார்ப்பேன். எல்லாரும் என்னை பற்றி கூறுகிற ஒரு குறை பொதுவாக தியோண்ணனே சொல்லியிருக்கிறார்கள், யூ லீவ் இட் டு சசி அண்ட் ஸ்கை இஸ் தி லிமிட் என்பார்கள். ஸோ நான் கம்பேர் பண்ணுவதெல்லாம் ரீடர்ஸ் டைஜஸ்ட்,
நேஷ்னல் ஜியோகிராஃபிக் இதோட தான். இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் சுற்றி ஒரு ரேப்பர் போட்டிருப்பார்கள், ஃபுல் புக்கையும் கவர் பண்ணுகிறபடி டேமேஜ் ஆகாமல் வந்து விடாமல். நேஷ்னல் ஜியோகிராஃபிக் ஒரு முழு உரைக்குள்ளே வைத்து தான் பத்திரிகை அனுப்புவார்கள். இப்போ நான் நினைத்தேன், நம்முடைய பத்திரிகை ராஜாவின் வீட்டு பத்திரிகை, இது ஏன் இப்படி பரிதாபமாக போக வேண்டும், இதை ஒரு உரையிலிட்டு அனுப்ப வேண்டும் என்று. இதற்கு என்னுடைய மேலே இருந்த ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பது ஒரு கடினமான வேலையாகத்தான் இருந்தது. ஆனால் நான் அதை கற்றுக்கொண்டேன், எப்படி அவர்களிடம் சொல்லி அதற்கு சம்மதம் வாங்க வேண்டும் என்று. ஆக தமிழ் பத்திரிகையை கவரில் என்வலப்பில் வைத்து வெளியிட ஆரம்பித்தோம். பிறகு மற்ற மொழிகளிலும் அதை பழகினோம். அதன் பிறகு ஆங்கில பத்திரிகையின் சீஃப் எடிட்டராகவும் எல்லா பத்திரிகைகளுக்கும் ஜெனரல் எடிட்டராகவும் நான் பொறுப்பேற்ற போது எனக்கு இருந்த ஒரு ஆசை, அந்த நாட்களில் இந்தியா டுடே பத்திரிகை பல மொழிகளிலே வெளியிட ஆரம்பித்தார்கள், இந்தி, தமிழ் போன்ற பல மொழிகளிலே. அதை பார்த்தால் ஆங்கிலத்திலே எத்தனை பக்கங்கள் இருக்கின்றனவோ அதுதான் தமிழிலும் இருக்கும். ஆங்கிலத்திலே 24வது பேஜில் என்ன இருக்கிறதோ அதுதான் தமிழிலும் இருக்கும். பைபிள் இருந்த மாதிரி. ஆமாம், அப்படி இருப்பதை பார்த்து என்னுடைய இணை எடிட்டர்ஸ், மற்ற லாங்குவேஜ் எடிட்டர்ஸ் இடத்துல கேட்டுக்கொண்டேன், உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நீங்கள் உங்கள் சொந்த கதைகளை சுருக்கி கொள்ளுங்கள். எந்த பேஜை பார்த்தாலும் ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்முடைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆங்கில பத்திரிகை தான் மாஸ்டர் எடிஷன், அதுடைய காப்பி தான் இது. ஆகவே அப்படி இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு 11 மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தோம். 11 மொழிகளிலேயும் 32 பக்கம்தான். எல்லா மொழிகளிலும் ஒரு பேஜை திறந்தீங்கன்னா ஒரே மேட்ரு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 1/4 பேஜ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்றால் அது கீழே இருக்கிறது என்றால் எல்லா மொழிகளிலும் 11 மொழிகளிலும் அதே அளவிலே தான் இருக்கும். இது ரொம்ப சவாலாக இருந்தது. ஏனென்றால் மற்ற எடிட்டர்ஸும் அவங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், அவர்களை இணங்க வைக்க வேண்டும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கன்வின்ஸ் பண்ண வேண்டும். கன்வின்ஸ் பண்ணி இணங்கி வந்தார்கள். அற்புதமாக அதை சாதித்து காட்ட முடிந்தது. எனக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒன்று என்னவென்றால், நாம் ராஜாவின் பிள்ளைகள், இயேசு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார். நாம் எதை செய்தாலும் நேர்த்தியாய் தான் செய்ய வேண்டும். அரை குறையாக, ஹாஃப் அசாடாக எதையும் செய்யக்கூடாது என்பது இளைஞர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற ஆலோசனையும் அதுதான். எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். இல்லையா அதற்கு காசு அதிகமாகுமே? எஸ், இட்ஸ் வர்த் இட். திஸ் மெசேஜ் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். இதை கவரில் வைத்து தான் கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண கல்யாண வீட்டில் அந்த கல்யாணத்திற்கு அழைப்பு சும்மா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணினால் போதும். ஆனால் ஒரு கார்டுக்கு 1000 ரூபாய் கூட செலவு பண்ணுகிறார்கள் இன்றைக்கு, ஒரு கார்டுக்கு. அப்படி என்றால் இது எவ்வளோ விலையேறப்பெற்ற செய்தியை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு கொடுக்க வேண்டிய கனமும் மதிப்பும் நாம் கொடுக்க வேண்டும் என்பது. வெரி குட். ரொம்ப நல்ல. இன்றைக்கி நேற்று துவங்கிய ஊழியமாக இருந்தால் கூட அவங்க போடுகிற நியூஸ் லெட்டர் இப்போ கவரில் போட்டு அனுப்பக்கூடிய அளவுக்கு அது எல்லாராலும் பின்பற்றப்படுகிறது இன்றைக்கு. ரொம்ப சந்தோஷமான காரியங்கள். அதோடு கூட இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். மேகசின் மெயிலிங் லிஸ்ட், அதை நிறைய பேர் சீரியஸாக நினைப்பதில்லை. அப்போ நான் ஒரு கட்டுரை எழுதினேன், மெயிலிங் லிஸ்ட் மேட்டர்ஸ். 2 அர்த்தம் வருகிற விதமாக மெயிலிங் லிஸ்ட் பற்றின மேட்டர்ஸ் என்றும் புரிந்து கொள்ளலாம், மெயிலிங் லிஸ்ட் இன்றியமையாதது என்றும் புரிந்து கொள்ளலாம். 2 அர்த்தமும் அதில் இருக்கிறது. எழுதி ஏன் அது முக்கியமானது, ஏன் அதை குறித்து நிர்விசாரமாக இருக்கிறோம், நிர்விசாரமாக இருக்கக்கூடாது என்று. ஐஎம்மில் நிறைய ஓவர்லேப்பிங் இருந்தது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது இந்த மெயிலிங் லிஸ்ட்.
அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ண வேண்டும் என்று என் மனைவி தான் முழுவதுமாக உட்கார்ந்து என்டையர் மெயிலிங் லிஸ்ட் டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றினார்கள். ஏற்றி அதை பண்ணிவிட்டோம். பிறகு எனக்கு ஒரு ஆசை, இது சும்மா கம்ப்யூட்டரில் வேர்டில் போட்டு வரக்கூடாது, இதற்கு ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்க வேண்டும் என்று நான் சாஃப்ட்வேர் டிசைனிங் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டு ஐஇஎம்முக்கு மேகசின் மெயிலிங்க்கு சாஃப்ட்வேர் பயன்படுத்தினோம். பிறகு ஐஇஎம் விட்டு நான் வெளியே வந்த பிறகு நிறைய இயக்கங்களுக்கு மேகசின் மெயிலிங், அக்கவுண்ட்ஸ் ஹேண்ட்லிங், மெம்பர்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதற்கென்று ஒரு பெரிய சாஃப்ட்வேர் செய்து இன்றைக்கு சுமார் 150க்கு அதிகமான ஸ்தாபனங்கள் இன்றைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன, இன்க்ளூடிங் ஐஇஎம். பிறகு ஆண்டவர் அதை விட்டுவிடு, இந்த உன்னோட சாஃப்ட்வேர் இல்லாததுனாலே யாரும் நரகத்திற்கு போய்விட மாட்டார்கள், அதனால் நீ முக்கியமானதை செய், நீ நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை செய் என்று வேதாகமத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஊழியத்திற்கு திரும்பி வரும்படி உணர்வடைய செய்தார். ஆகவே சுமார் 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இப்போது இந்த வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இப்படி எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற மனநிலையோடு கூட ஒரு மனிதர் செயல்படும்போது அது வேலை நேரம் கணக்கு வைத்து செய்வதில்லை, ராப்பகலாக செய்ய வேண்டிய காரியம். அப்போது ஒரு இளம் மனைவியாக நீங்கள் திருமணமான புதிதில் இவைகளையெல்லாம் எப்படி மனதில் ஏற்றுக்கொண்டீங்க? அதில் உங்களுக்குள்ள எப்போது ஃப்ரிக்ஷன் வந்திருக்கா? அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? கொஞ்சம் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் எல்லாம் வந்ததில்லை. சரி. நான் அவங்க கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணி, சரி, சின்ன பிள்ளைலாம் இருக்கிற நேரத்தில் எப்போவும் சிக்காயிட்டே இருப்பாங்க 2 பேரும். ஆனால் அவங்க ஒரு 15-20 டேஸ் ட்ராவலில் தான் இருப்பாங்க. நான் தான் பிள்ளைகளையும் கவனித்து அவங்கள வளர்த்து அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட். என்னால் இந்த மினிஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையோ தடையோ எதுவும் வரக்கூடாதுன்னு உள்ள அதே இதில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அப்போது இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் ஒன்றா தான் செய்வோம், எது செய்தாலும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிறகு ஆஃபீஸ்லேயும் மற்றபடி ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த பிறகு ஆஃபீஸில் போய் இந்த மெயிலிங் லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது, இந்த மேகசின் ட்ரான்ஸ்லேஷன், எடிட்டிங், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃபீஸில். ஆமாம், நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னதுனால ஒருவேளை எத்தனை ஊழியக்காரர்களுடைய மனைவி மாதிரி இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் ஒய்ஃப் ஒர்க்கிங் ஸ்கீமில் இருந்து அந்த உதவி செய்தீங்களா, இல்லை வாலண்டியராகவே செய்தீங்க? ஆரம்பத்தில் வாலண்டியராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் ஆஃபீஸில் போய் ஃபுல் டைமாக செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வீட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற நேரம் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிவிட்டு. அதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அங்கே ஆஃபீஸில் கொடுத்து டைப் பண்ணி அந்த மாதிரி அவங்க அப்படி ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாத்துலேயுமே கூட இருந்து. இவ்வளோ நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்கள் திருமண இந்த பந்தத்தில் வர்றதுக்கு? ஹவு டிட் யூ செலக்ட்? யங் பீப்புளுக்காக சொல்கிறேன். நான் வேறொருவரை திருமணம் செய்வதற்காக விரும்பினேன். அவரும் விரும்பி இருந்தார். ஆனால் அவர்கள் பக்கத்திலிருந்து அதற்கு தடைகள் ஏற்பட்டது. அப்போது என்னுடைய நண்பரான இப்போ அவர் ரிட்டையர்ட் சிஎஸ்ஐ பாஸ்டர் அவர் சொன்னார், தம்பி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இனி அப்பா அம்மாட்ட அந்த பொறுப்பை விடுங்க, அவங்க கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளையா, மிஷினரி ஊழியத்திற்கு இணங்குகிற ஒரு பிள்ளையாக பார்க்கட்டும், அதை நீங்கள் பிறகு போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ நிறைய எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அப்பா அம்மா, ஃபோட்டோஸும் அவங்கள பற்றி எதுவும். நான் ஃபோட்டோஸை கூட பார்ப்பேன், ஆனால் அதில் ஒரு நாட்டம் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்பேன்.
அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கிறது ஊரில். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பிஎட் படித்தவங்களாக பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் சொல்லுவாங்க, பிற்காலத்தில் பயன்படும். நான் ஒரு முறை சொல்லிவிட்டேன், இந்த பாருங்கள், கல்யாணம் உங்களுக்கு இல்லை, எனக்கு. நான் மிஷினரி ஊழியத்திற்கு அழைப்பு பெற்றவன். என்னோட காட்டிற்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனைவி தான் எனக்கு வேணும். ஆகவே பிஎட் படித்தவர்கள் வேண்டாம், வெறும் பிஏ படித்திருந்தால் போதும் என்று. அப்போது ஒரு நாள் சொன்னார்கள், இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வந்தார், அவருடைய மகள் பிஏ தான் படித்திருக்கிறாளாம், ஊழியத்திற்கு செல்ல வில்லிங்காக இருக்கிறாளாம் என்று. இது 1977ஆவது ஆண்டு. அப்போல்லாம் பெண்ணை நேரடியாக சந்தித்து பேச எல்லாம் அனுமதி கிடையாது. நான் சொன்னேன் பெண்ணை பார்க்க வேண்டும் என்று. அப்போ நானும் எனது அண்ணனும் அக்காவுமாக 3 பேருமாக போனோம். போன போது பெண்ணை காண்பித்தார்கள், எங்களுக்கு டீ சர்வ் பண்ணிவிட்டு போனார்கள். நான் என்னால் இயன்றவரை ஒரு குட் லுக் கேப்சர் பண்ணிக்கொண்டேன். ஆனால் ஒன்று, அன்றைக்கு அந்த நேரத்தில் திஸ் இஸ் தி கேர்ள் என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு உறுதி கிடைத்தது. மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத காரியங்களை சொல்வதற்கு 2 பேரும் ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு 2 பேருமாக சேர்ந்து தான் கேட்போம். குட் குக், அற்புதமாக சமைப்பார்கள். உங்கள் வீட்டு ஒரு நாள் வரும் கண்டிப்பாக. அவருடைய இடது கையில் எதற்காக என்னை பிடித்திருக்கிறாரோ அந்த பொருளை வைத்திருக்கிறார். வைத்துக்கொண்டு சொல்லுகிறார், உன்னுடைய இடது கை என் கையில் இருக்கிறது, உன்னுடைய வலது கையாலே அதை பிடித்துக்கொள்.